வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்எஸ்சி ஜேஇ பற்றின அதோட எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் ஓவராலாக இந்த எஸ்எஸ்சி ஜேஇ பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து 2024 February மந்த் வந்து இந்த எஸ்எஸ்சி ஜேஇ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஆனுவல் பிளானரில். ஸோ அது வந்து எப்படி இருக்கும், இந்த எக்ஸாம் எப்படி நடக்க போகுது, எப்படிலாம் வந்து இந்த பேட்டர்ன் வந்து செட் பண்ணியிருக்காங்க, என்ன பேட்டர்ன்லாம் வந்து நடக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிலபஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம். ஃபஸ்ட்டு இந்த எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம் பார்த்தோம்னா, இப்போ February மந்த் வந்து வருதுன்னா, எப்படி நம்மளுக்கு டிஎன்பிசியில் வந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டாலும் 3 மந்த் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அது போல் தான் வந்து எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமும். ஸோ இப்போ February மந்த் வருதுன்னா அதுக்கு 3 மந்த் வந்து டைம் டியூரேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த 3 மந்த்ஸில் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்து பண்ணுறது நல்லது, அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பண்ணாலும் சரி தான். ஸோ அப்போ எப்போவுமே எந்த எக்ஸாம்னாலும் ஒரு டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம முதல்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து ஒரு நல்ல பழக்கம். அந்த பழக்கத்தை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த எக்ஸாம்லேயும் எஸ்எஸ்சி ஜே எக்ஸாம்லேயும் வந்து 3 மந்த்ஸ் டியூரேஷன் வந்து டைம் டியூரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதோட எக்ஸாம் ஃபீஸு, ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜே எக்ஸாமினேஷனுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 100 rupees. பட் ஆனால் உமன்ஸு, எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது, எக்ஸாம்டட் அவங்களாம். ஸோ ரிமைனிங் இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 100 rupees. அடுத்து இந்த எஸ்எஸ்சி ஜேஇ பார்த்தோன்னா மொத்தம் வந்து 9 ரீஜன்ஸாக வந்து பிரித்து தான் நம்ம வந்து இந்த 9 ரீஜனாக பிரித்து தான் வந்து சென்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம இருக்கக்கூடிய ரீஜன் என்னென்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு இருக்கக்கூடிய ரீஜன் வந்து எதுன்னு பார்த்தோன்னா சதர்ன் ரீஜனு. ஸோ அந்த சதர்ன் ரீஜனில் அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, அதுக்கப்புறம் கர்நாடகா இதெல்லாம் கலந்து, தெலுங்கானா இதெல்லாம் கலந்து தான் வந்து இந்த சதர்ன் ரீஜனில் வந்து இருக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு தமிழ்நாடுக்கு மட்டும் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து இந்த எஸ்எஸ்சிக்கு வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, சென்னை கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இந்த 7 சிட்டி தான் வந்து இந்த 7 சிட்டிஸை சென்டராக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து இந்த சென்டர்ஸில் போய் நம்ம வந்து எக்ஸாமினேஷன் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் டீட்டெயில்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த எஸ்எஸ்சி ஜேஇனாலே என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்றத பற்றி தான் வந்து ஒரு சின்ன டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்றத வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸு, ஏஜ் லிமிட்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், BRO அப்படின்னு வந்து சொல்வோம். ஸோ இந்த பார்டர் ரோட் ஆர்கனைசேஷனில் ஸோ இது ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லேயே வந்து ஜூனியர் இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து என்ன, இந்த BRO வந்து இந்த போஸ்டிங் வந்து போகணும், இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து போஸ்டிங் வந்து போகணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் வந்து முடிச்சிருக்கணும், அதோட குவாலிஃபிகேஷன் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு BE சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா 3 years டிப்ளமோ வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் 2 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து இருந்திருக்கணும். ஸோ இந்த ஒன்று BE சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை கிடையாது. இல்லைனா 3 years டிப்ளமோ வந்து 3 years வந்து பண்ணியிருக்கணும், 2 years கிடையாது, 3 years டிப்ளமோ வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து பண்ணியிருக்கணும். அதோடு சேர்த்து 2 years வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அந்த வேக்கன்சியை பொறுத்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஏஜ் லிமிட், இந்த BROக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 30 years வந்துருக்கணும். ஸோ இதில் வந்து ரிலாக்ஸேஷனும் வந்துருக்குது, 2, 5, 7, 10 years இந்த மாதிரி ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பொதுவான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து 30 years. இந்த BROக்கு வந்து யார் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் பார்த்தோன்னா, மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து இந்த BROவில் வந்து யார் மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, யார் மட்டும்தான் வந்து எடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து எடுப்பாங்க. ஸோ மொத்தம் இதில் வந்து 400+ வேகன்சிஸ் வந்து அதிகமான வேகன்சிஸ் வந்து இந்த BROவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங்கு. செகண்ட் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதை வந்து CPWD அப்படின்னு வந்து சொல்லுவோம், சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்னா அதுக்கு எலிஜிபிள் வந்து எவ்வளோ இருக்கணும், என்னென்ன இருக்கணும்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும். ஃபஸ்ட் எலிஜிபிள் வந்து டிப்ளமோ வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன அதுக்கடுத்து தான் வந்து எதை எடுத்துக்குவாங்கன்னு பார்த்தோன்னா BE சிவில் இன்ஜினியரிங் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து BE சிவில் இன்ஜினியரிங் வந்து எடுத்துக்குவாங்க. பட் ஆனால் 2 பேருமே வந்து எலிஜிபிள் தான் வந்து இந்த போஸ்டிங்க்கு. ஸோ இதோட ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 32 years வந்து இருக்கணும். இதுலேயும் வந்து வேகன்சிஸ் வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தோன்னா அதிகமான வேகன்சிஸ் வந்து இதுலேயும் வந்துருக்கும், 400+ வேகன்சிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் டிபார்ட்மெண்ட். அடுத்து மூணாவது டிபார்ட்மெண்ட் என்ன பார்த்தோன்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்,
ஸோ சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் என்ன குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும்னு பார்த்தோன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இல்லைனா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பிஇக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வந்து இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் வந்து கொடுக்குறாங்க. இதோட ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 30 இயர்ஸ் வந்து இருக்கணும். 180+ வேகன்சிஸ் வரைக்கும் இந்த கமிஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த டிபார்ட்மெண்ட்னு பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரெஜுவினேஷன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே என்ன குவாலிஃபிகேஷன் வந்துருக்குன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டிப்ளமோக்கு தான் வந்து கொடுப்பாங்க. அது வந்து 3 இயர்ஸ் வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் வந்து எடுத்துக்குவாங்க. இதோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு போஸ்டிங் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஃபரக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட். இது வந்து எஃபிபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோக்கு வந்து ப்ரிஃபரன்ஸு, அதுக்கப்புறம் பிஇ சிவில் இன்ஜினியரிங் வந்து ப்ரிஃபரன்ஸு. அடுத்து இவங்களோட ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 30 இயர்ஸ் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் MES அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ப்ளஸ் 2 இயர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அடுத்த போஸ்டிங் பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸு. ஸோ நெக்ஸ்ட் போஸ்டிங் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வைஸ். ஸோ இந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, அதுக்கப்புறம் தான் வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் வந்து கொடுப்பாங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா 30 இயர்ஸ் வந்து இருக்கும். அடுத்த போஸ்டிங் வந்து நேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் NTRO. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் இந்த ஆர்கனைசேஷனில் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பிஇ இன் சிவில் இன்ஜினியரிங். இதில் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா 30 இயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 8 போஸ்டிங்ஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு கமிஷனில் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் வந்து நம்ம போய் செலக்ட் ஆகிறவங்க போய் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து மொத்தம் 8 டிபார்ட்மெண்ட்ஸு. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே தான் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க, செலக்ட் ஆகிறவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இதான் வந்து போஸ்டிங்கோட டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி இந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் SSC எக்ஸாமினேஷன் JEE எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். அதாவது கம்ப்யூட்டரில் தான் வந்து நீங்கள் எக்ஸாமே வந்து எழுதுவீங்க. அந்த கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷீட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஷீட்டையும் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வந்துடணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். OMR ஷீட் வந்து கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். 2 பேப்பருமே. ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து 2 பேப்பர் வந்து இருக்கும். ஒன்று வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ இந்த பேப்பர் 1 வந்து என்ன, பேப்பர் 2 வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 2 பேப்பருமே வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 2 பேப்பருமே வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா மல்டிபிள் சாய்ஸ், அதாவது MCQஸாக தான் வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரிலும் வந்து சரி, செகண்ட் பேப்பரும் வந்து சரி, ரெண்டுமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து நம்ம எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் பேப்பரை நம்ம வந்து அதில் யார் வந்து கிளியர் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் செகண்ட் பேப்பர் வந்து எழுத முடியும். செகண்ட் பேப்பரும் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தோன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதில் கொஸ்டின் லாங்குவேஜ், இந்த கொஸ்டின் பேப்பர் லாங்குவேஜ் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தோன்னா எதில் செட் பண்ணியிருப்பாங்கன்னா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தமிழ்லாம் வந்து இருக்காது. ஸோ அப்போ ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இதுதான் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரோட லாங்குவேஜில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகி தான் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து 2 பேப்பர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோமா இந்த SSC JEE எக்ஸாமினேஷனு. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு பேப்பர் 1 வந்து என்ன இருக்கும், பேப்பர் 2 வந்து என்ன இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேப்பர் 1 இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 1 வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்துருக்கும். அது வந்து எத்தனை கொஷின்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தோன்னா 50 கொஷின்ஸ் வந்துருக்கும். டோட்டல் மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ செகண்ட் சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் கொஷின் வந்து 50 கொஸ்டின், மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ். அதுக்கடுத்து சிவில் இன்ஜினியரிங் 3வது வந்து பார்த்தோன்னா சிவில் இன்ஜினியரிங்கு. ஸோ அந்த பேப்பர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா டோட்டல் கொஷின்ஸ் வந்து 100 கொஷின்ஸு, எத்தனை மார்க்ஸ்னு பார்த்தோன்னா 100 மார்க்ஸ். ஸோ அப்போ மொத்தமாக அந்த பேப்பர் 1ல் எத்தனை கொஷின்ஸ் அண்ட் எத்தனை மார்க்ஸுக்கு வந்து நீங்கள் எழுதுவீங்கன்னா மொத்தம் வந்து 200 கொஷின்ஸு 200 மார்க்ஸுக்கு வந்து எழுதணும். ஸோ இதான் வந்து பேப்பர் 1. 3 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. 50 கொஷின் வந்து ரீசனிங்கு, 50 கொஷின் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் 100 கொஷின் வந்து சிவில் இன்ஜினியரிங். ஸோ இப்படி தான் வந்து மொத்தம் 200 கொஷின் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ இதில் எக்ஸாம் டியூரேஷன் இந்த பேப்பர் 1 இந்த 3 பார்ட் இருக்கக்கூடிய இந்த பேப்பர் 1ல் வந்து இந்த டைம் டியூரேஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா 2 ஹவர்ஸ். இந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த 200 கொஷின்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு கொஷினும் வந்து எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தோன்னா 1 மார்க். ஸோ ஒரு கொஷின் அட்டன் பண்ணால் 1 மார்க் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து இந்த SSC JEE எக்ஸாமினேஷனில் நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து கரண்ட்டாக இந்த வருஷம் வந்து மாற்றிருக்காங்க.
ஸோ இதில் வந்து என்ன நெகட்டிவ் மார்க்னு பார்த்தோன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கொஷின் வந்து தப்புனா 0.25 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஒரு கொஷின் கரெக்டுனா ஒரு கொஷின் வந்து 1 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஒரு கொஷின் கரெக்டுனா 1 மார்க் கிடைக்கும். ஒரு கொஷின் வந்து தப்புனா 0.25 மார்க் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ இதோட நெகட்டிவ் மார்க் பேப்பர் 1க்குரிய நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கு, தப்பான ஆன்சருக்கு. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் இதான் அதோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். அடுத்து செகண்ட் பேப்பர் வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எது மட்டும் இருக்குன்னு பார்த்தோன்னா சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் மட்டும்தான் வந்திருக்கும். அதில் எந்த ஜெனரல் ஸ்டடீஸும் வந்திருக்காது. ஸோ அப்போ எப்போ வந்து நம்ம பேப்பர் 2 வந்து அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 வந்து யார் கிளியர் பண்ணுறாங்களோ, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பேப்பர் 1 வந்து யார் வந்து பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அந்த ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எஸ்எஸ்சி ஜேஇ போர்டு. ஸோ அந்த ரிலீஸ் பண்ணதில் நம்மளோட நம்பர் வந்து இருந்துச்சுன்னா அவங்க வந்து செகண்ட் பேப்பருக்கு வந்து குவாலிஃபைடு. ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பேப்பருக்கு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ இந்த செகண்ட் பேப்பருக்கு வந்து என்னென்ன எத்தனை மார்க்குக்கு அதே மாதிரி எத்தனை கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் மட்டும்தான் வந்திருக்கும். டோட்டல் கொஷின்ஸ் வந்து 100 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்த மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா 300 மார்க்ஸுக்கு வந்து எழுதணும். அப்போ மொத்தம் வந்து 100 கொஷின்ஸு 300 மார்க்ஸுக்கு. ஸோ இதோட டியூரேஷன் வந்து பேப்பர் 2 வந்து எதில் இருக்குன்னு சொன்னோம், சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். ஸோ கம்ப்யூட்டரில் தான் வந்து நம்ம டிஸ்பிளே ஆகிற கொஷினுக்கு ஆன்சர் வந்து எழுதணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பேப்பர் 2 வந்திருக்கும். 100 கொஷின்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் 300 மார்க்ஸுக்கு. ஸோ இது டைம் டியூரேஷன் வந்து இதுக்கும் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2 ஹவர்ஸ் தான். 2 ஹவர்ஸ்க்குள்ளே 100 கொஷின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்னு பார்த்தோன்னா 3 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேப்பர் 2க்கு வந்து ஒரு கொஷினுக்கு 3 மார்க்ஸு. அதில் வந்து பேப்பர் 2க்கு வந்து நெகட்டிவ் மார்க் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு கொஷினுக்கு வந்து 3 மார்க் வந்து கிடைக்கும். சப்போஸ் ஒரு கொஷின் வந்து தப்புனா 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் மார்க் அண்டு ஒவ்வொரு மார்க் ஒரு கொஷினுக்குரிய மார்க்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் இந்த பேட்டர்னில் தான் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஸோ இதான் வந்து இந்த பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ஓட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இப்போ எப்படி வந்து இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தோன்னா இதோட சிலபஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ பேப்பர் 1க்குரிய சிலபஸ் வந்து என்ன, பேப்பர் 2க்குரிய சிலபஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பேப்பர் 1. ஸோ பேப்பர் 1 வந்து பார்த்தோன்னா இதில் வந்து 3 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கு, அப்புறம் ஜெனரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி 3 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. 3 பார்ட்டுமே வந்து அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அதில் இந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் என்னென்ன டாப்பிக்லாம் வந்து கவர் பண்ணணும்னா அனலாகிஸ், சிமிலாரிட்டிஸ், டிஃப்ரென்ஸ், ஸ்பேஸ் விஷுவலைசேஷன், ப்ராப்ளம் சால்விங், அனாலிசிஸ், ஜட்ஜ்மெண்ட், டெசிஷன் மேக்கிங், விஷுவல் மெமரி, டிஸ்கிரிமினேஷன், அப்சர்வேஷன், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், அரித்மெட்டிக்கல் ரீசனிங், வெர்பல் அண்ட் ஃபிகர் கிளாசிஃபிகேஷன், அரித்மெட்டிக்கல் நம்பர் சீரீஸ். ஸோ இதெல்லாம் வந்து எதில் வரும்னு பார்த்தோன்னா இந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் இந்த இத்தனை டாபிக்ஸ் நம்ம வந்து படிக்கணும். இதான் வந்து அதோட சிலபஸ். அடுத்து ஜெனரல் அவேர்னஸில் வந்து என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணணும்னா கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். அது வந்து இந்தியாவோட கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து கவர் பண்ணணும். ஹிஸ்ட்ரி டாபிக் பற்றி, அதே மாதிரி கல்ச்சர், ஜியாகிரஃபி, எக்கானமி, ஜெனரல் பாலிட்டி, சயின்டிஃபிக் ரிசர்ச். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த ஜெனரல் அவேர்னஸில் நம்ம வந்து படிக்கணும். அடுத்து 3வது பார்ட் என்னென்னு பார்த்தோன்னா சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங்கில் நம்ம என்னெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து படிக்கணும், எஸ்டிமேஷன், காஸ்டிங் அண்ட் வேல்யூவேஷன், சர்வேயிங், சாயில் மெக்கானிக்ஸ், ஹைட்ராலிக்ஸ், இரிகேஷன் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், கான்கிரீட் டெக்னாலஜி, ஆர்சிசி டிசைன், ஸ்டீல் டிசைன். ஸோ இத்தனை டாபிக்ஸும் நம்ம வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் வந்து படிக்கணும். ஸோ அப்போ அந்த சிவில் இன்ஜினியரிங்க்கு இந்த இத்தனை டாபிக்ஸ் வந்துருக்குல்ல, இத்தனை சப்ஜெக்ட்ஸில் என்ன டாபிக்ஸ்லாம் வந்து இன்டெப்த்தாக வந்து படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த வீடியோவில் என்னென்ன சிலபஸ் மட்டும் ஓவராலாக வந்து கவர் பண்ணணும் இந்த எல்லா பார்ட்லேயும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சிவில் இன்ஜினியரிங் பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுத்துலேயுமே வந்து சிமிலரான டாபிக்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பேப்பர் 1க்கு நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் அந்த சிலபஸ் அந்த டீட்டெயிலான சிலபஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம்.
ஸோ அப்போ அந்த டீட்டெயிலான சிலபஸை நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியர் பேப்பர் 1ல் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவே அப்படியே நீங்கள் வந்து பேப்பர் 2க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே வந்து சிமிலரான டாபிக்ஸ் தான் வந்துருக்கிறனால நீங்கள் ஓவராலாக வந்து ஃபுல்லாகவே இந்த பேப்பர் 1ல் மட்டும் கிளியர் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. பேப்பர் 2 கிளியர் பண்ணி நீங்கள் வந்து ஜாபுக்கு வந்து போகணும் அப்படின்றது தான் வந்து நினச்சி தான் நீங்கள் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 1 ரெண்டுத்துக்குமே வந்து சேம் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 எக்ஸாமுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் பேப்பர் 2க்கு நீங்கள் சப்போஸ் பேப்பர் 1ல் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பேப்பர் 2க்கு நீங்கள் வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து இருக்காது. ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு ரெண்டுத்துக்குமே சிமிலராகவே இப்போ இருந்தே வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 பேப்பர்லையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்போ அதோட அந்த சிவில் இன்ஜினியரிங்கோட டீட்டெயில் சிலபஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக அந்த சிலபஸ் வந்து என்ன அந்த எஸ்எஸ்சி ஜேஇயோட சிலபஸ் வந்து எப்படிலாம் வந்து கேட்பாங்க அப்படின்றது வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பேப்பர் 1ல் எப்படி நடக்கும், பேப்பர் 2ல் என்னெல்லாம் வந்திருக்கும் அப்படின்றதையும் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருக்கு. நெக்ஸ்ட் என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் வந்திருக்கும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் வந்து வரும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஓவராலாக இந்த எஸ்எஸ்சி பற்றின ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ அது ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே வந்து எழுதிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓவராலாக ஒரு ஐடியா வந்து இந்த எஸ்எஸ்சி ஜேஇ பற்றி வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் யாருன்னா சிவில் இன்ஜினியரிங் பற்றி மட்டும்தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த சிவில் இன்ஜினியரிங் எஸ்எஸ்சி ஜேஇ சிவில் இன்ஜினியரிங் 2024 நீங்கள் வந்து இந்த பேட்டர்னை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த எஸ்எஸ்சி ஜேஇ 2024 எக்ஸாம் பேட்டர்ன், போஸ்டிங் டீட்டெயில்ஸ், சிலபஸ் இதெல்லாம் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த எஸ்எஸ்சி ஜேஇ சிவில் இன்ஜினியரிங்கோட டீட்டெயில் சிலபஸை பற்றி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.